இன்றைய தினம் விடியா திமுக அரசு நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. விருதுநகரில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படணும். ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு அடிக்கல் நாட்டப்பட்டு வருது. நான் கொண்டு வந்த திட்டத்தை தான் ஸ்டிக்கர் விட்டு மறுபடியும் அறிவிச்சிருக்கிறாங்க. அதேபோல் இன்றைக்கு ராஜாஜி மருத்துவமனை விரிவாக்கப்பட்ட பகுதியில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 150 கோடி 200 கோடியில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். மதுரை மாவட்டம் மேலூரில் சிப்காட் தொழிற்பட்ட அமைக்குன்னு சொன்னாங்க. இதையுமே அறிவிப்போடு நிற்குது. அதோட மாவட்ட ஆட்சியளவு 30 கோடி ரூபாயில் விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் செய்தது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அறிவித்தோடு சரி, மதுரை மாவட்டத்துக்குன்னு எந்த பணியும் வரல. இதுதான் யதார்த்த நிலை. சார், மெகா கூட்டணி அமைப்போம் நீங்க இதுவரைக்கும் யாருமே வந்ததாக தெரியலையே. திமுக எந்த கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க? திமுக விசிக இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்கல்ல, அமைச்சிருக்காங்களா? முடிவு வழியில பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சாதான் உறுதி. அதுலயே எத்தனை கட்சி இருக்குது, எத்தனை கட்சி வெளியூர் பொறுத்து இருந்து நீக்கப்பட்டவர்கள் விலகி சென்றவர்கள் ஒன்றாக இணைத்து அதிமுக எதிராக தேர்தல் நேரத்தில் வந்து கட்சியின் சின்னத்தை முடக்கப்படாத ஒரு தரவாக பேச்சு அடிக்கிறது. இது எப்படி பாக்குறீங்க? எப்படி முடக்குவாங்க? நீங்களே சொல்லுங்க. உச்ச நீதிமன்றம் கொடுத்தாச்சு, உயர் நீதிமன்றம் கொடுத்தாச்சு, எல்லா மன்றமும் கொடுத்தாச்சு, நீதிமன்றத்தில் எல்லா தீர்ப்பு வந்தாச்சு, தேர்தல் ஆணையம் கொடுத்தாச்சு. இனிமே எங்க முடக்க முடியும்? அது ஆசை நிறைவேறாது, நிராசையா தான் இருக்கு. அதாவது உச்ச நீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வாங்கியாச்சு, தேர்தல் ஆணையத்திலும் வாங்கியாச்சு. இனிமேல் என்ன இருக்க போகுது? அவை எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. நிராசை இப்பொழுது நிறைவேறாது. ஓபிஎஸ் பறக்க முடியாது, பறக்க முடியாது. ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்புல வந்து பறந்தான். இப்படி சொல்லுங்க, பறக்கிறாங்களா? நீங்க தானே சொல்றீங்க. பறக்கிறாரா? பறந்தா கொடுங்க, பறந்தா ஆதாரத்தை கொடுங்க, நாங்க பாக்குறோம். பொறுத்திருந்து பாருங்கள். இன்னும் தேர்தல் அறிவிக்கவில்லை. தேர்தல் அறிவித்த பிறகுதான் கூட்டணி முழுமையாக